அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் அணக்காவூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட காரணை பாண்டியம்பாக்கம் கிராமம். சரிங்களா? இந்த பொது வழி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கல்குவாரி அமைக்கிறதுக்கு அரசு உத்தரவு கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சாதாரண விவசாயிங்க. இந்த கல்குவாரி பக்கத்தில் 40 வருஷமாக நான் விவசாய தொழில் செஞ்சுட்டு வரேன். சிறு குறு விவசாயி தான். அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் எனது உரிமைக்காக நான் போராட்டத்துக்கு வந்திருக்கேன். சரிங்களா? இது கல்குவாரி அமைக்கிறதுக்காக வேலை பணி நடந்துகிட்ருக்கு. இந்த கல்குவாரி உரிமையாளர் யார் என்ன என்ற வீட்டில் நான் அதுக்கப்புறம் விசாரித்து சொல்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறாங்கண்ணா? கேட்கல. குவாரியா? எந்த கம்பெனி? என்எஸ்கேவா? சரி சரி. நீங்கள் என்னவா இருக்கீங்க? சரி, ரைட். இங்கே பாருங்கள், குவாரியான பணியை ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்களாக நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா உதவியும் பண்ணணும். நான் ஒரு சாதாரண ஏழை விவசாயி. சரிங்களா? இந்த இது நான் கரெக்டாக தான் செய்கிறாங்கனாக்கா நான் கரெக்டாக போகிறேன். இல்லை தவறு இருக்குன்னா பொதுமக்கள் பாருங்கள். விவசாயிங்க அழியக்கூடாது. நீங்கள் நிறைய போராட்டம் பண்ணுறீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த விவசாயிக்கோசம் எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் பார்க்கணும். இது ஒரு பொது வழிங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே. சரிங்களா? அந்த முள்ளுச்செடி மறைச்சிருக்கு. இது ரெண்டுமே ஸ்டேட் ஹைவே. இதை பார்த்துங்க. இது மொத்தமே பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தான். இது மொத்தமே இந்த 4 ஏக்கரில் பொதுமக்கள் போகிறவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இடமா பண்ணணும். இவங்க வண்டி உள்ளே போய் எடுத்துகிட்டு இடம் பண்ணணும். இது எந்த மாதிரி இடத்துல பண்ணுறாங்கன்றது தெரியல. இந்த வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. எனக்கு இது அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணுன்றது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தது பண்ணலாம். இந்த ரோடு தெரியுதுங்களாங்க? பெரிய ரோடு தெரியுதுங்களா? இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 அடி தான் கேப் இருக்குது. இது ஸ்டேட் ஹைவேல வருது இந்த ரோடு. சரிங்களா? இது தாங்க எங்கள் விவசாய பூமி. எங்கள் வயலை ஒட்டி இந்த குவாரி நடக்குது. சரிங்களா? என்னோடய உரிமைக்காக நான் போராடுறேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்கள் கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பூமியை நம்பி மட்டும் 8 குடும்பம் இருக்குது. சரிங்களா? எத்தனையோ விவசாயம் காப்பாற்றணும் எத்தனையோ பேர் போடுறீங்க. என்னோடய உரிமைக்காக தயவுசெய்து குரல் கொடுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், என் வயலை ஒட்டி நடக்கிற அக்கிரமம் பாருங்கள். இந்த அரசாங்கம் செத்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்குற அரசாங்கம் வாழும் போது ஏன் வாழ வைக்க மட்டும்தான் என்னுடைய கொள்கையாக இருக்குது. நாங்கள் சிறு குறு விவசாயிங்க. எங்களுக்கு யாரும் கிடையாதுங்க. எங்களுக்கு கடைசியாக நிற்கிறது விவசாயம் பண்ணால் கடைசியாக நிற்கிறது மாடு ஓட்டுற கோபன துண்டு மட்டும்தாங்க நிற்கிது. வேறு எதுவுமே கிடையாதுங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 1 மாதத்தில் நடவு நடப்போகுது இது. சரிங்களா? இதுதாங்க எங்கள் குலத்தொழில். எங்கள் தாத்தன் பாட்டி செஞ்சேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செஞ்சேன், இப்போ நான் இருக்கேன். இந்த வீடியோவில் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் எங்கள் அம்மா. குறைஞ்சது அம்மா நீ எத்தனை வருஷமா எவ்வளோ நாளாம்மா நீங்கள் விவசாயம் பண்ணுற? உன் வயசே 75 தான்மா. உண்மையை சொல்லு. ஒரு 40 வருஷம் இருக்குமா? 40 வருஷம் பண்ணிடுங்க. இது தாங்க எங்கள் கிணறு. சரிங்களா? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சம்பாரிச்சது மொத்தம் இந்த கிணறு தாங்க. இந்த கிணறு தாங்க. இப்போ இவங்க இந்த குவாரி போட்டாங்கன்னா, அந்த குவாரியால் வெடி வச்சாங்கன்னா எங்கள் கிணறு மொத்தம் சேதாரம் ஆகும். எங்களுக்கு நிலத்தடி நீர் போயிடும். சுத்தமாக எங்கள் வாழ்வாதாரம் போயிடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் பயிர் விவசாயம் தாங்க. அந்த விவசாயத்தை விட்டு வேறு என்னங்க பண்ண சொல்கிறீங்க? சொல்லுங்கள். இது தாங்க எங்கள் தொழில். சிங்கப்பூர் போன்ற நாட்டில் பார்த்திங்கன்னா விவசாயிக்கு ஆதரவு கொடுத்து விவசாயி செய்யணும்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து பண்ணுற நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க விவசாயம் சாவடிக்கிற நாடாக இருக்குது. விவசாயிங்களுக்கு எந்தெந்த வழியிலே வருதுங்க கஷ்டம். சரிங்களா? பயிர் செஞ்சால் பூச்சி தொல்லையால் வருது, காட்டு விலங்குகளால் வருது, இன்னும் ஏகப்பட்டதால் இருக்குது. சரிங்களா? கரெக்டான நேரத்தில் விளைச்சல் வர நேரத்தில் கரண்ட் இல்லாமல் போயிடும். எவ்வளோ போராட்டத்தில் இந்த விவசாய தொழிலை கைவிடாமல் பண்ணிட்டு வரோம் நாங்கள். சரிங்களா? சுற்றி கரம்பானாலும் எங்கள் பூமி மட்டும் வயலுங்க. நான் என்னோடய வயல் நடவு நட்ட வீடியோ கூட போடுறேங்க. இதை பாருங்கள். என்னோடய பூமி பசுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு மரமாக வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்ன இது பொட்டு பயிரும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஆதரவு கொடுத்து தயவுசெய்து நான் அடுத்ததாக என்ன முயற்சி பண்ணணும் என்றது எனக்கு தெரியலைங்க. நீங்கள் உதவி பண்ணுங்கள். சரிங்களா?
உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஒரு வீடியோவாக பார்க்காதீங்க. இது என்னுடைய வாழ்வாதாரம், என்னோடய உரிமைக்காக நான் போராட்டத்துக்காக நான் இறங்குறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அதிகாரிங்க பார்ப்பாங்க. நல்ல அதிகாரிங்க, சுத்தமான கை உள்ள அதிகாரிங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க போகிற வரைக்கும், அரசாங்கத்துக்கு போய் சேர வரைக்கும் இந்த வீடியோ தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நான் வணக்கங்க. தயவுசெய்து கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன். எங்களோட உரிமையை நான் கேட்குறேங்க. சரிங்களா? நான் அடுத்தவங்களுக்காக நான் சண்டைக்கெல்லாம் போகலங்க. என்கிட்ட பணம் கிடையாது, படம் கிடையாது. அதுதான் உங்களை நேடி நான் வந்து நிற்கிறேன். இந்த வீடியோவை தயவுசெய்து எல்லோரும் பார்க்குற மாதிரி தயவுசெய்து பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.